கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வக்கரமாகிறார். வக்கரமாகி பலன் செய்ய போகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இந்த மாதம் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் 16ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 23ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 26ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். குறிப்பாக சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இந்த மாதம் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. குரு வக்கரமாகிறார், சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். இதை எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம், கிரகங்களுடைய தன்மையை சொல்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை நமக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் இந்த அறிமுகத்தில் சொன்னது. இனி இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 2ல் இருக்கார். அவரும் இந்த மாதம் வரைக்கும் 28 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கார். வருமானங்கள் நல்லா இருக்குது. அதையும் குறிப்பாக யாருக்கெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்கள் ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடுமா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். வாழ்க்கையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ரிலேஷன்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் தான் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 2-3 தடவை முயற்சி பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. இது எல்லாமே ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏர்னிங் இந்த மாதம் உண்டு. அதோட ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு, இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது. இதோடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு தாராளமாக விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சுச்சுவேஷன், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இறைவன் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் இந்த ராசிபலன் கேட்குறதே கிரகங்களுடைய தன்மையை வச்சு தான். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ஒரு தடவைக்கு நீங்கள் 2 தடவை எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்குது. இந்த தெளிவான மனநிலைக்கு வருவீங்க. யார் லைஃப்பில் நல்லவங்க கெட்டவங்கிறது கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தும். யாரையெல்லாம் நீங்கள் ஃபெய்த்தாக நம்புறீங்களோ அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் 10ஆம் இடத்துல கிரகங்கள் வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இளைய சகோதர சகோதரிகளாலுமே இளைய உறவுகளால் நமக்கு நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி, நவம்பர் 11க்கு அப்புறம் குரு 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது, ஏதாவது ஒரு சர்வீஸ் வேலையின் காரணமாக முன்னேற்றம் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்கிறனால பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒருவேளை நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது.
அது இல்லாமல் நான் பெரிய மனிதனுடைய தொடர்பு எனக்கு வேணும், செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட்டாக ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கேன், காரியம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கனால உங்களுக்கும் தொழில் நல்லா இருக்குது. உங்களுடைய வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன்லாம் உருவாகும். ஆக கும்பராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க 11ஆம் தேதிக்கு அப்புறம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க எல்லாமே 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். குறிப்பாக லாட்டரி டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்க நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்க நினைக்கிறவங்க, ஷேரில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க எல்லோருக்கும் 11ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்ப பண்ணுங்கள். 11ஆம் தேதிக்கு அப்புறமா பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு 6ல் இருக்கார். யாரெல்லாம் குடும்ப நல்லா குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ ஃபர்தராக நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வரல, விசா வரலங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வரலைங்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமை. இதெல்லாமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த மாதம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது. யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதுலேயும் குரு 6ல் இருக்கிறது. யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குறிப்பாக டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்க வேண்டிய காலகட்டம் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். உங்களுடைய ஹெல்த் அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயுமே கவனம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் பைரவரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா கும்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த நவம்பர் மாதத்தில் முக்கியமான விஷயம், நவம்பர் 11 குரு பகவான் வக்கரமாகிறார். நவம்பர் 28 சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அவர் இந்த மாதம் 26ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் 23ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 16ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரித்து நமக்கு பலன் செய்ய போகிறாங்க. ஒரு பக்கம் குரு வக்கரமாகிறார், இன்னொரு பக்கம் சனி வக்கர நிவர்த்தியாகிறார். இது மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் மாறுபட்ட விஷயங்கள் பலன்களை செய்வதற்கான வாய்ப்பு கிரகங்களால் இருக்குது. அது என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய ராசியில் சனி வக்கரகதி இருந்துகிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சனி இருந்தாலே சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்க பழகணும். அது ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா, சனி இப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த குரு உங்களுக்கு கோச்சாரத்தில் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5 அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். ஆக குரு 5ஆம் இடத்துக்கு வர்றது வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு
அல்லது எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் 11ஆம் அப்புறம் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இறையர்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. நிறைய சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறார். 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு பக்கம் முதலீடு, இன்னொரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்களே எதில் முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் நல்ல விதமாக முடியுமானா இல்லை. அதனால் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒன்று, உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கவனம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. அது இல்லாமல் தேவையில்லாத மன குழப்பங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். இதிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப அவசியம் இருந்தவர்களே ட்ராவலெல்லாம் கொஞ்சம் குறைங்க. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத சில மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எல்லோருடைய ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகள் ரொம்ப முக்கியம். நல்லா அதுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் சனி உங்கள் ராசியில், இன்னொரு பக்கம் குரு, 2 பேருடைய பார்வை உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி அங்கே இருக்கிறாரு, குரு பார்க்குறாரு. ஆக ஒரு நன்மை ஒரு தீமை கலந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரிலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் பார்க்குறாங்க. சனி முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் 8ல் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கணும்னா 2-3 தடவை ட்ரை பண்ணால் தான் அந்த காரியங்கள் கைகூடும். ஆனாலும் கூட உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. இன்னொரு பக்கம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு யாராவது வருவாங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இடமாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அல்லது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, கிளியர் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சர்வீஸ்க்குரியவர் சூரியன், அவர் 16ஆம் தேதிக்கு அப்புறம்தான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அது வரைக்கும் அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் கவனமாக இருங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ், ப்ரைவேட் செக்டார், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சல்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கெரியரில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது நல்ல வேலை வாய்ப்புகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், எவ்வளோவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் இல்லாத சூழ்நிலைகள், எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், யாருமே கோஆப்ரேட் பண்ணாத சுச்சுவேஷன், அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள், வேதனைகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லாம் பொறுமையாக இருங்க. ரொம்ப முக்கியம். வேலை ரொம்ப முக்கியம். எல்லாம் அவசரப்பட்டு வேலை மாறுறது, வேறு கம்பெனி மாறுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இந்த சுச்சுவேஷன்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். வேலையில் பெருசாக ப்ரமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸ், அரியர்ஸோ வரல நினைக்காதீங்க. மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குன்னு நினைக்காதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். வழக்குகள் இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம்.
பெருசாக நமக்கு எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. எதிரிகள் மேலும் மேலும் தலையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யாருக்கெல்லாம் க்ரானிக் டிசீஸ் இருக்கோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க, நீரோ ப்ராப்ளம் இருக்குங்க, விஷனில் ப்ராப்ளம், குறிப்பாக யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பார்க்க வேண்டிய பார்த்துருங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. குறிப்பாக 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் சனி 10ஆம் இடத்தை பார்த்தாலே வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே இருக்கும், பட் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. அதனால் இது விஷயத்தில் கவனம். பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்து பண்ணுங்கள். யூக வணிகங்கள் சுமார். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்குது. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காலோ சித்தர்கள் விடுங்க. ஜீவ சமாதிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரியும் குறிப்பாக நரசிம்மரியை வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.